தைச்சாச்சு, ஸ்டிச் பண்ணியாச்சு. பர்ஃபெக்ட் ஃபிட்டிங் கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் நோ டாட்டு, பேக் டாட்டு. ஸோ பாருங்கள், ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பேண்ட் இன்னும் ஸ்டிச் பண்ணல. இதுதான் இதோட மேட்சிங் பேண்ட். ஆக்சுவலி இதுதான் இதோட மேட்சிங் பேண்ட்டு. பேண்ட் வந்து அப்புறமா நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் இதோட துப்பட்டா. ஸோ ஃபுல் செட் ரெடி ஆனோன்னா உங்களுக்கு வந்து நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு ஓவரால் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? டாப் தான் பண்ண போகிறோம். வெஸ்டர்ன் மெத்தட் டெய்லரிங்கில் பண்ணப்படும். ஸோ மெஷர்மெண்ட்டு வந்து இதெல்லாம் வந்து தேவையான மெஷர்மெண்ட்டு பாருங்கள். 16 மெஷர்மெண்ட் இருக்குது டோட்டலு. இன் சென்டிமீட்டரில் தான் பண்ணுறோம். சென்டிமீட்டரில் பண்ணால் தான் இது வந்து பர்ஃபெக்டாக வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நெக் ரவுண்டு ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட். இதில் வந்து நெக் ரவுண்டு, அப்புறம் செகண்டு நெக் விர்த்து, நெக் லென்த், ஷோல்டர், ஃப்ரண்ட் லென்த் வந்து எங்கேருந்து எடுக்க போகிறோம், ஃப்ரண்ட்டு நெக் பாயிண்ட்டுன்னு எடுக்க போகிறோம். இப்போ நான் இது மெஷர்மெண்ட் எடுக்கிறது எப்படின்னு காமிக்கும் போது இது உங்களுக்கு புரியும். ஃப்ரண்ட் அக்ராஸ், அப்புறம் ஃப்ரண்ட் அக்ராஸ் எங்கே எடுக்கணும், ஆமோல் டு ஆமோல், பேக் அக்ராஸ், அதே மாதிரி பேக் ஆமோல் டு ஆமோல். அது எழுதலை, ஜஸ்ட் நான் சொல்கிறேன். பஸ்ட் ரவுண்டு, ட்ரூ வெய்ஸ்ட் டு ஹிப் லென்த், ஹிப்பு, பஸ்ட் ஹைட் வந்து எங்கே எடுக்கணும், நெக்கு டு பஸ்ட் பாயிண்ட்டு. அதாவது நம்ம நெக்லேருந்து பஸ்ட் பாயிண்ட்டு நம்ம எடுப்போம். அதை நம்ம எடுக்கும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்புறம் பஸ்ட்டோட விர்த்து, அப்புறம் ஆமோல் ரவுண்டு, ஸ்லீவ் லென்த்து, பைசப். ஸோ இத்தனை மெஷர்மெண்ட் ஒரு டாப் பண்ணுறதுக்கு தேவை. இதே வந்து நம்ம லாங் கவுன் பண்ணும்போது கவுனோட மெஷர்மெண்ட் அப்போ வந்து சேஞ்ச் ஆகும். மேக்ஸிமம் வந்து நம்ம உடம்பு வந்து 50% வந்து இது கவர் பண்ணிவிடும். கீழே இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம பாட்டம் தைக்கும் போதெல்லாம் தேவைப்படும். இதுவே வந்து எந்த பேட்டர்ன் பண்ண மாதிரினாலும் இந்த மெஷர்மெண்ட் அவசியம் தேவை. ஸோ இதுக்கு வந்து நம்ம நெக் ரவுண்ட் வந்து நம்ம எடுக்கும்போது 38 சென்டிமீட்டர். ஸோ நான் இன்ச்சஸ்லேயும் சொல்லி கொடுக்குறதால நான் சம்டைம்ஸ் இன்ச்சஸ்ன்னு சொல்லியிருந்தா கூட இது வந்து எல்லாமே சென்டிமீட்டர் தான். பட் நான் வந்து கான்ஷியஸாக தான் சொல்கிறேன். சம்டைம்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 38 சென்டிமீட்டர். இதை வந்து நம்ம எப்படி கேல்குலேஷன் பண்ணோன்னா, டிவைடட் பை 6 இஸ் ஈக்குவல் டு 6.3. நம்மளோட நெக் ரவுண்டை வந்து டிவைட் பண்ணால் 6ல் 6.3 சென்டிமீட்டர் வருது. அது நம்ம நெக் விர்த்து எப்படி பார்க்குறதுன்றதுக்கு இந்த 6.3 வந்து இம்பார்ட்டன்ட். அந்த 6.3யோட ப்ளஸ் ஆஃப் சென்டிமீட்டர் பார்த்தீங்களா, இன்ச்சு சொல்லிட்டேன். ஸோ ஆஃப் சென்டிமீட்டர் சேர்க்கும்போது 6.8. திருப்பி அந்த 6.8 திருப்பி இங்கே எடுத்துட்டு வந்துட்டு நம்ம நெக்கு லென்த்துக்கு கேல்குலேஷன் போடுறோம். ப்ளஸ் 0.5 ஆட் பண்ணி 7.3. நமக்கு இந்த நெக்கு வித்தோம் நெக் லென்த்தும் வந்து பேட்டர்ன் போடும்போது ரொம்ப அவசியம். அதனால் நம்ம இதுக்கு தேவை. ஷோல்டர் வந்து 11, ஃப்ரண்ட் லென்த்து வந்து 32 டிவைடட் பை 2, அப்புறம் 16 வரும். அதை இதை 2ஆக டிவைட் பண்ணோம், அப்புறம் 16 வரும். திருப்பி இதை 2ஆக டிவைட் பண்ணோம், அப்புறம் 8 வரும். இது எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்றது பேட்டர்ன் போடும்போது உங்களுக்கு தெரியும். ஃப்ரண்ட் அக்ராஸு 36 டிவைடட் பை 2. நம்மளோட எவ்வளோ ஃப்ரண்ட் அக்ராஸ் வருதோ 36 டிவைடட் பை 2. அப்புறம் பேக் அக்ராஸ், அதாவது ஃப்ரண்ட் அக்ராஸை வந்து நம்ம எப்படி எடுக்கணும் இது எழுதியிருக்கோம்ல, அதே தான். ஸோ பேக் அக்ராஸு 38 டிவைடட் பை 2 19. அப்புறம் பர்ஸ்ட் ரவுண்டு 98 டிவைடட் பை 4 24.5. இதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணும்போது 24.5 வருது. ப்ளஸ் 1.5 வந்து நம்ம உள்ளே வந்து கிளாத்துக்கு வைக்கணும். இது வந்து ஸ்டிச்சிங் அலவன்சஸ் கிடையாது. இது வந்து நம்ம பேட்டர்ன்லேயே வைக்கிறது. இதோட ஆன்சர் வந்து இவ்வளோ வருது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நம்ம கேல்குலேட்டர் முக்கியம். ட்ரூ வேஸ்ட் வந்து 86 டிவைடட் பை 4 21.2 ப்ளஸ் 1.5 = 22.7. ஓகேவா? ஸோ ஃபார் பேக் டாட் இந்த மெத்தடில் வந்து பேட்டர்ன் மேக்கிங்கில் நிறைய டாட்ஸ் இருக்குது. போக கற்றுக்கலாம். நான் இந்த பேசிக்கு வந்து நான் வெறும் பேக் டாட் வச்சு காமிக்கிறேன். அடுத்தது ஃப்ரண்ட் டாட் பார்க்கலாம். அப்புறமா வந்து நெக் டாட் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபார் பேக் டாட்னா இப்போ இந்த எவ்வளோ வருதோ 22.7 ப்ளஸ் 2 சென்டிமீட்டர் ஆட் பண்ணுறோம், 24.7. ஓகேவா? இப்போ ட்ரூ வேஸ்ட் டு ஹிப் லென்த் எவ்வளோனா 24 வருது. நம்மளோட ட்ரூ வேஸ்ட்னா நம்மளோட நேச்சுரல் வேஸ்ட் இருக்கும்ல, நம்மளோட டர்னிங் ஆகும்ல, அந்த இடத்துல இருந்து நம்ம ஹிப்பு வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தா 24. அதை டிவைட் பை 2 பண்ணாக்கா 12. ஹிப் லென்த், அந்த ட்ரூ வேஸ்ட் டு ஹிப் லென்த். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹிப் மெஷர்மெண்ட் 107. ஹிப் இது எல்லாமே என்னோட மெஷர்மெண்ட் தான். 107. இதே இடத்துல நீங்கள் உங்களோட மெஷர்மெண்ட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. 107 டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 26.7 ப்ளஸ் 1.5. ஸோ நம்ம எப்படி இங்கே பஸ்ட்டுக்கு 1.5 வச்சோமோ அதே மாதிரி ஹிப்புக்கும் 1.5 வைக்கிறோம்.
ட்ரூ வேஸ்ட்டுக்கும் 1.5 வைக்கிறோம். டாட் வேணால் டாட்டுக்கு செப்பரேட்டாக 2 சென்டிமீட்டர் வைக்கிறோம். ஸோ டோட்டல் 28.2 சென்டிமீட்டர். ஸோ பஸ்ட்டு ஹைட் பாருங்கள் 23. நெக்கு டு பஸ்ட் பாயிண்ட் 23. இந்த ஹைட்டு நமக்கு தேவை, பஸ்ட்டோட ஹைட்டு தேவை. அப்போ தான் வந்து அந்த செஸ்ட்டு வந்து அந்த கரெக்டாக வந்து உட்காரும். பஸ்ட் வித்து வந்து 20 டிவைட் பை 2 10. ஆமோல் ரவுண்ட் வந்து 44 + 4 நம்ம ஆட் பண்ணுறோம் 48. ஸ்லீவ் லென்த்து 15 சென்டிமீட்டர் வந்து பேசிக் ஷார்ட் ஸ்லீவ் தான் இது. நமக்கு இன்ச்சஸில் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 இன்ச்சஸ் தான் வரும். பட் இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம எல்லாமே லாங் ஸ்லீவ்லாம் போடுவோம். அதை நான் உங்களுக்கு தனியாக காமிக்கிறேன். பைசப் வந்து 36 அந்த இதோட ரவுண்டு. இதையே நம்ம டிவைட் பை 2 பண்ணி இதை வந்து கால்குலேஷன் ஸ்லீவ் கால்குலேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம டாப்புக்கு வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறது இதுதான் தேவையானது. கடைசியாக அந்த 2 மெஷர்மெண்ட் வந்து நமக்கு தெரியல, அதனால் திருப்பி வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸ்லீவ் லென்த்து 15, பைசப் வந்து 36. 36 நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஸ்லீவ் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்லீவ் லென்த் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான் வரும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக எழுதி 16 மெஷர்மெண்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. பேட்டர்ன் போடும்போது உங்களுக்கு பார்க்க ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு மெஷர்மெண்ட்டு மாத்திரம் மிஸ் பண்ணியிருக்கோம். லென்த்து 16 மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டு தான். ஸோ இந்த ஒரு மெஷர்மெண்ட் என்னன்னாக்கா, இப்போ வந்து நம்ம லென்த்து இப்போ எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்து வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து 100 சென்டிமீட்டர் வந்து லென்த்து வேணும்னா 100 சென்டிமீட்டர் லென்த்து ப்ளஸ்ஸு 3 சென்டிமீட்டர் ஆட் பண்ணுறோம். ஸோ 103 வந்து டோட்டல் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து மெஷர்மெண்ட்டு. இது இப்போ இந்த போர்டில் இருக்கிற 17 மெஷர்மெண்ட்டும் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நெக்கு ரவுண்டு வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். அதில் வந்து நெக் ரவுண்ட் தான் எழுதியிருக்கு. உங்களுக்கு இந்த போர்டில் தெரியலனா கூட எனக்கு கிட்ட தெரியுது, உங்களுக்கு தெரியலனா கூட நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. நெக் ரவுண்ட் வந்து நம்ம இப்படி எடுக்கிறோம். இப்படி தான் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும். பாருங்கள், சென்டிமீட்டர் சைடு திருப்பி வச்சுட்டு, ஸோ இந்த பக்கம் இன்ச்சஸில் இருக்குது, இந்த பக்கம் சென்டிமீட்டரில் இருக்குது. சின்னதாக இருக்கிறதா சென்டிமீட்டர் சைடு திருப்பி வச்சுட்டு இங்கே கரெக்டாக 38 வருது. இந்த மேனிக்யூனுக்கும் 38 வருது. ஸோ நமக்கும் 38 தான் வந்திருக்குது. அப்புறம் நெக் விர்த்து மெஷர்மெண்ட் கிடையாது, நெக் லென்த் மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அது கால்குலேஷனாக பண்ணி போடுறோம். அப்புறம் ஷோல்டரோட மெஷர்மெண்ட் கரெக்டாக இந்த போன்லேருந்து இங்கேருந்து எடுக்கணும். ஹாஃப் மெஷர்மெண்ட் தான் எடுக்கிறோம். கரெக்டாக இந்த மேனிக்யூனுக்கு எவ்வளோ வருதுனாக்கா 12 வருது. 12 சென்டிமீட்டர் வருது இந்த மேனிக்யூனுக்கு. ஓகே, இந்த ஆஃப் மட்டும்தான் எடுக்கிறோம். இங்கே பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இங்கேருந்து இங்கே. அப்புறம் ஃப்ரண்ட் லென்த்து. ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்கர்ட் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம். இது வந்து கரெக்டாக நம்மளுக்கு டர்னிங் இருக்குல்ல, அந்த ஷேப்பு டர்னிங் இடத்துல இருக்குது. ஸோ இப்போ ஃப்ரண்ட் லென்த்து வந்து நம்ம எடுக்க போகிறோம். இதுக்கு இப்போ எவ்வளோ இங்கேருந்து வச்சு ஃப்ரண்ட் லென்த்து எப்படி எடுக்கணும்னு போட்டிருக்கேன். ஃப்ரம் நெக் பாயிண்ட்டு எடுக்கும்போது இங்கே 31 வருது. இதுக்கு எனக்கு வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா ஃப்ரண்ட் லென்த்து 32 வந்திருக்கு. இந்த மேனிக்யூனுக்கு வந்து 31. ஸோ ஒருத்தங்க ஹைட்டை பொறுத்து இது டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் ஃப்ரண்ட் அக்ராஸ் நம்ம கரெக்டாக இங்கேருந்து இங்கே எடுக்கணும். இந்த ஆமோல் டு ஆமோல் எடுக்கிறோம். ஸோ 34 வருது. இந்த மேனிக்யூனுக்கு 34 வருது, எனக்கு 36 வந்திருக்குது. பேக் அக்ராஸ் அதே மாதிரி அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு பேக் அக்ராஸும் இப்படி தான் சென்டராக வச்சுட்டு இப்படி எடுக்கணும். இது 36 வந்திருக்கு. ஏன்னா இது கொஞ்சம் வந்து ஃப்ரண்ட் அக்ராஸ்க்கும் பேக் அக்ராஸ்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஃப்ரண்ட் அக்ராஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், பேக் அக்ராஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும், நல்ல வைடாக இருக்கும் இந்த இடம். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தாச்சு, பேக் அக்ராஸ் வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ பஸ்ட் ரவுண்டு நம்ம செஸ்ட்டுன்றோம்ல நார்மல் டெய்லரிங்கில், இதில் வந்து பர்ஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லுவோம். ஸோ பர்ஸ்ட் ரவுண்டு வந்து கரெக்டாக அந்த செஸ்ட்டு மேலே கரெக்டாக எடுக்கணும். பர்ஸ்ட் ரவுண்டு 92 கரெக்டாக 92 இருக்குது. என்னோடது வந்து 98 இருக்குது. ஸோ ட்ரூ வேஸ்ட்டு இதுதான் வந்து ட்ரூ வேஸ்ட்டு. நான் அந்த ஸ்கர்ட் போட்டிருக்கிற இடம் தான் ட்ரூ வேஸ்ட்டு. அதனால இந்த ஸ்கர்ட் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ட்ரூ வேஸ்ட்டு 77, இவங்களுக்கு 77 இருக்குது. எனக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள், 86 இருக்குது. ஏன்னா நமக்கு தொப்பை இருக்கிறதால 86 இருக்குது. இவங்களுக்கு 77 தான் இருக்குது. அதான் இது ஒல்லியாக இருக்கிறவங்க, மேரேஜ் ஆகாத கேர்ள்ஸ்க்குலாம் வந்து உங்களுக்கு தொப்பை ஜாஸ்தி இருக்காது. அப்போ அவங்களுக்கு வந்து ட்ரூ வேஸ்ட் வந்து ஷேப் கரெக்டாக இருக்கும். அப்புறம் ட்ரூ வேஸ்ட் டு ஹிப் லென்த்து
திருப்பி அதே மாதிரி இதுதான் ட்ரூ வேஸ்ட்டு. இதுதான் வந்து ஹிப்பு நம்மளுது. இந்த இடம் தான் ஹிப்பு. இந்த பட்டு இருக்குல்ல, இந்த இடம் தான் ஹிப்பு. ஸோ ட்ரூ வேஸ்ட்டு டு இங்கேருந்து வச்சுட்டு இங்கே எடுக்கிறோம். கரெக்டாக பாருங்கள் 24 வருது. அந்த பட் ரவுண்ட் இருக்குல்ல, அது வந்து 24 வருது. ஸோ இதை வந்து டிவைட் பண்ணி நம்ம வந்து பேட்டர்ன் போடுவோம். ஸோ 24 தான் வந்து கரெக்டு. ஓகேவா? கன்ஃபியூஷனே ஆக வேணாம். இதுதான் 24. அப்புறம் ஹிப்பு. திருப்பி ஹிப்பு வந்து திருப்பி அதே இடத்துல தான் எடுக்க போகிறோம். அதே இடத்துல இப்படி வச்சுட்டு அந்த நம்ம லென்த் எடுத்தோம்ல, அதே இடத்துல எடுக்கும்போது 97 வந்திருக்கு. ஸோ இது கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். செஸ்ட்டு ஹிப்பு 97 இருக்குது. இந்த இடம் வந்து கம்மியாக. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இந்த மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. இந்த மேனிக்யூனுக்கு வந்து இந்த செஸ்ட்டும் ஹிப்பும் வந்து ஒரே மெஷர்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்துச்சுனாக்கா பாடி ஷேப் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு வேளை நமக்கு நார்மல் பாடி ஷேப் வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம்னாக்கா பஸ்ட் ஹைட்டு. பஸ்ட் ஹைட் எப்படி எடுக்கணுன்னாக்கா நெக்கு டு பஸ்ட் பாயிண்ட். ஸோ நம்ம நெக் பாயிண்டில் கரெக்டாக இங்கே வச்சுட்டு பஸ்ட் பாயிண்ட் எங்கே வருதுன்னா இங்கே வருது. ஸோ இது வந்து இன்ச்சஸில் காமிச்சிட்ருக்கேன். ஸோ சென்டிமீட்டரில் 22 பஸ்ட்டு ஹைட்டு. 22. ஸோ இங்கேருந்து வச்சு இங்கே எடுக்கணும் பஸ்ட் ஹைட்டு. அப்புறம் பஸ்ட் வித்து வந்து எப்படி இவங்களுக்கு வந்து 19 வருது. நம்மளது வந்து 20 வந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து 19 வருது. அப்புறம் ஆமோல் மெஷர்மெண்ட்டு இந்த இடத்துல எடுக்கணும். ஆமோல் மெஷர்மெண்ட் நம்ம ரவுண்டாக நார்மலாக எடுக்கிற மாதிரி எடுத்தால் போதும். ஸோ இதுக்கு வந்து 40 தான் வருது. நமக்கு வந்து 44 வருது. 44 + 4 ப்ளஸ் வந்து 4 ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் ஸ்லீவ் லென்த்து நார்மலாக ஷார்ட் ஸ்லீவு பைசப்பு லென்த்து மாத்திரம் நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 100 சென்டிமீட்டர் வந்து நார்மல். நம்ம 100 சென்டிமீட்டர் எடுக்கணுனாக்கா இப்போ வந்து இன்ச்சஸில் நீங்கள் 38 ஸ்டாண்டர்டு 38 வச்சோன்னாக்கா 97 போட்டுக்கணும். இல்லை 40 உங்களுக்கு லாங் வேணும், 40 இன்ச்சஸ் வேணுனாக்கா நம்ம வந்து 102 சென்டிமீட்டர் வந்து எடுக்கிறோம் லென்த்துக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம 100 சென்டிமீட்டர் எடுக்கிறோம் லென்த்து. ப்ளஸ் வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் வந்து ஸ்டிச்சிங் அலவன்சஸ் மடித்து தைக்கிறதுக்கு நம்ம எடுக்கணும். இப்படி தான் நார்மலாக லென்த் எடுத்துக்கணும். ஸோ இவ்வளோ தான் இதோட ஆல் மெஷர்மெண்ட்ஸும் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ மெஷர்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து இப்போ வந்து நீங்கள் பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஃபுல் செட்டு ட்ரெஸ். இதில் தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது ஒரு ட்ரெஸ்ஸர் சில்க்கு. ஸோ இதுக்கு வந்து லைனிங் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலுக்குலாம் வந்து நமக்கு இந்த மாதிரி என்ன சொல்கிறது அமெரிக்கன் கிரேப் மாதிரியான ஃபேப்ரிக் தான் வந்து லைனிங் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ தான் பேட்டர்ன் ஸ்டார்டடு. ஸோ இந்த பேட்டர்ன் தான் வந்து ரொம்ப கொஞ்சம் லாங் வீடியோ தான் இது. பட் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளீனாக புரியலனா கூட அப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் இன்னும் வந்து செப்பரேட்டாக இதையே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போடலான்னு இருக்கேன். நான் ஃபஸ்ட்டே ஸ்ப்ளிட் பண்ணி போட்டேன்னா வந்து உங்களுக்கு எல்லாருமே பார்ட் 1 பார்ட் 2லாம் பார்க்க மாட்டீங்க. அதனால தான் வந்து நான் ஒரே பெரிய வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ நம்ம இப்போ இந்த A1 ஷீட்டை வந்து இப்படி தான் வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஆன் ஃபோல்டு, அதாவது ஃபோல்டிங் சைடு வந்து நமக்கு ஆப்போசிட்டாக போகணும். நான் வந்து அந்த பக்கம் உட்காந்துருக்கேன். என்ன ஃபேஸ் பண்ண மாதிரி ஓப்பன் சைடு இருக்கணும். ரெண்டுமே இப்போ நம்ம பண்ணிவிடுவோம். நான் ஒன்று வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே மார்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து மார்க்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு எப்படி மார்க் பண்ணோன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே சென்டிமீட்டரில் தான் 10 சென்டிமீட்டர் ஒரு மார்க் பண்ணால் பார்த்தீங்களா, அது ஒன்று பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து அந்த 10 சென்டிமீட்டர்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 சென்டிமீட்டர் விட்டுணும் மேலே. அதுக்கப்புறம் அந்த 10 சென்டிமீட்டர்லேருந்தா திருப்பி ஒரு கேல்குலேஷனாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த 10 சென்டிமீட்டர்லேருந்து நான் கை வச்சுருக்கேன்ல, அங்கே மேலேருந்து கீழே ஃப்ரண்ட் லென்த்து ஒன்று மார்க் பண்ணிப்போம். நம்மளோட ஃப்ரண்ட் லென்த் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அது மார்க் பண்ண பிறகு அந்த ஃப்ரண்ட் லென்த்து வந்து இப்போ 32னா அந்த சென்டர் 16 மார்க் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த 16க்கு சென்டர் 8 மார்க் பண்ணியாச்சு. ஸோ இத்தனை மார்க்கிங் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. 10ல் ஒரு மார்க்கு, அப்புறம் 2வது மார்க்கு ஃபுல் லென்த்து, அப்புறம் சென்டர் மார்க் 3வது, அதுக்கப்புறம் 4வது 4 மார்க்கு கிடச்ச பிறகு மார்க்கிங்கு அப்புறம் ட்ரூ வேஸ்ட் டு ஹிப் லென்த்து மார்க் பண்ண போகிறோம். இது 24/2. ஓகே, இது வந்து 12 ஃபஸ்ட்டு
24 மார்க் பண்ணிட்டு சென்டரில் ஒரு மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் ஒன்று வரும், 24ல் ஒன்று வரும். அதாவது கீழே இருக்கிற ஃப்ரண்ட் லென்த்துலேருந்து. ஓகேவா? இப்போ டோட்டலாக உங்களுக்கு 6 லைன் வந்து கிடச்சிரும். இப்போ பாருங்கள், அந்த 6 லைன்லேயும் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஷீட்டை எடுத்து பண்ண வேண்டிய பேசிக் மெத்தடு. ஓகேவா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே நம்ம போகும்போது நிறைய மெத்தடு வந்து கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ரொம்ப ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இப்போ 3 லைன் போட்டாச்சு. 4வது லைன், 5வது லைன், 6வது லைன். ஸோ டோட்டல் நமக்கு 6 லைன்ஸ் வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு போட்டிருக்கோம். இப்போ இந்த 6 லைனை தான் நம்ம திருப்பி என்ன பண்ண போகிறோம், அப்படியே வந்து இது வந்து நான் ஃப்ரண்ட்டுன்னு எழுதிட்டுருக்கேன். ஃப்ரண்ட் மார்க்கிங்கு, ஃப்ரண்ட் ஷீட் இது. ஓகே, இது பேக்கு. இதை வந்து நம்ம அப்படியே ட்ரேசிங் வந்து கீழே கொடுக்க போகிறோம். இந்த ப்ரௌன் கார்பன் ஷீட்டை வச்சு நம்ம கீழே வந்து அப்படியே அதை ட்ரேஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து நமக்கு ஈக்குவலாக கிடைக்கும். ஒன்று கீழே மேலே ஏறாது ட்ரெஸ்ஸு. நமக்கு என்னென்ன நம்ம லைன் போட்டோமோ அதே லைனில் தான் வந்து நம்ம பேக்கையும் வந்து மார்க் பண்ண போகிறோம். நம்ம இப்படி வந்து கீழே கார்பன் வச்சு நம்ம அதே லைன் மேலேயே ஏன் பண்ணிக்கிறோன்னா அந்த ட்ரேசிங் வந்து கீழே விழணும். நம்ம திருப்பி வச்சு ஒரு மார்க்கிங்காக பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். ஸோ அந்த இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி நம்ம மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணுறேன். பாருங்கள், இந்த 6 லைனும் நம்ம திருப்பி போட்டாச்சு. நமக்கு வந்து அந்த ப்ரௌன் அந்த மார்க்கிங் வந்து கார்பனோட மார்க்கு கீழே வந்து நல்லா திக்காக விழுந்திருக்காது, லைட்டாக தான் விழுந்திருக்கும். திருப்பியும் நம்ம அது மேலே வந்து ஒரு பென்சிலில் லைன் போட்டுக்கணும். திருப்பி நம்ம எப்படி 6 லைன்ஸ் வந்து ஃப்ரண்ட்டுக்கு போட்டோமோ அதே மாதிரியே நம்ம வந்து பேக்குக்கும் போடணும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு வீடியோவில் வந்து க்ளீனாக தெரியல, எனக்கு வந்து கிட்டக்கு நல்லா தெரியுது. லைட்டாக ப்ரௌனாக இருக்குது. உங்களுக்கு தெரிலனா எது தெரியலையோ நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள் கொஞ்சம். ஸோ கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் நம்ம வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். இது ரெடி பண்ணி நம்ம போடும்போது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், கரெக்டாக அதே மாதிரி 10 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு லைனு, அதுக்கப்புறம் ஒரு லைனு, ஃப்ரண்ட் லென்த்து, ஃப்ரண்ட் அக்ராஸ் லைனு, பர்ஸ்ட் ரவுண்ட் லைனு, ட்ரூ வேஸ்ட் லைனு, லோ வேஸ்ட் லைனு, ஹிப்பு. ஸோ இத்தனை லைன் வந்து நமக்கு வரணும். அவ்வளோதான். இதுதான் நம்ம பாடியில் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸு. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து லாங் வீடியோ, 1.5 hours வீடியோ. கஷ்டம் இல்லாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரெண்டும் மார்க்கிங் பண்ணியாச்சு. நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு செப்ரேட்டாக எடுத்துக்கலாம், பேக் செப்ரேட்டாக எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து எல்லா மார்க்கிங்கும் நம்ம பண்ணிக்க போகிறோம். நம்ம என்னென்ன மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அது ஆக்சுவலி 17 மெஷர்மெண்ட்டு. அதில் ஆக்சுவலி ஒரு 2 மெஷர்மெண்ட் வந்து நம்ம பாடியில் எடுக்க மாட்டோம். நெக் விர்த்தை தான் கேல்குலேஷன் பண்ணி, நெக் ரவுண்டை கேல்குலேஷன் பண்ணி நம்ம நெக் விர்த்தும் நெக் லென்த்தும் வந்து நம்ம மெஷர்மெண்ட் வரும். ஸோ அப்போனா 17ல் 2 போச்சுன்னா 15 தான். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு ஸ்டார்ட் மார்க்கிங் எப்படி போகணுன்னாக்கா நம்மளோட ரைட்டிலேருந்து லெஃப்ட்டுக்கு வந்து டவுன் ஆகும். ஃபஸ்ட்டு இப்போ நெக் விர்த்து 6.8 எப்படி கேல்குலேஷன் சொன்னானோ அதே மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக உங்களோட மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 5.8ன்னு தப்பாக மார்க் பண்ணிட்டேன். அதனால தான் வந்து திருப்பி வந்து 6. ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த பென்சிலில் தான் கம்பல்சரி மார்க் பண்ணணும். பெனில் பண்ணிவிட்டால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, அழைக்கவே முடியாது. அப்பப்போ கொஞ்சம் ரப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ 6.8 தான் வந்து கரெக்டான நெக்கு விர்த்து. ஓகேவா? நெக் ரவுண்டை நம்ம எடுத்து நெக் விர்த்தும் நெக் லென்த்தும் கண்டுபிடிச்சோம். நெக் லென்த் இப்போ நான் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதில் சென்டர் ஒரு மார்க் பண்ணிட்டேன். நெக் லென்த்தோட சென்டர் எவ்வளோ வரும்னா 3.6 அந்த மாதிரி சம்திங் வரும். அதுக்கு பாதி. அந்த பாதியை கூட நம்ம சும்மா லைன் போடக்கூடாது. நம்மளோட ஷோல்டரை ஆஃப் மைனஸ் பண்ணிட்டு 10.5 போடணும். அப்புறம் மேலே நம்ம அந்த ட்ரையாங்கிள் ஷேப் போடும்போது அது 11 வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ அது 10.5 ஆஃப் மைனஸ் பண்ணியிருக்கேன். 11ல் ஆஃப் மைனஸ் பண்ணால் 0.5 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணால் 10.5 வரும். அதையே நீங்கள் அப்புறம் அந்த ட்ரையாங்கிள் மாதிரி நீங்கள் போடும்போது 11 வந்து உட்காந்துரும் கிராஸில். இப்போ மேலே அந்த லைனை விட்டு ஃபஸ்ட்டு லைன் வந்து நம்மளது ஃப்ரண்ட் அக்ராஸ். நம்ம பாடியோட மெஷர்மெண்ட்டில் வந்து ஃப்ரண்ட் அக்ராஸ். இது ரொம்ப பேசிக்கான டாப்பு தான். இதுக்கப்புறம் இன்னும் பர்ஃபெக்டான டாப்பெல்லாம் வரப்போகுது. இதில் வந்து நம்ம ஒரே ஒரு பேக் டாட் வச்சு தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் அக்ராஸ் மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அது கீழே வர்றது பஸ்ட் ரவுண்டு நம்மளது. மெஷர்மெண்ட்டெல்லாம் வந்து நான் என்னென்ன கொடுத்துருக்கணும் அதை அப்படியே அதில் மார்க் பண்ண வேண்டியது தான். கேல்குலேஷனோட நம்ம என்னென்ன பண்ணோமோ +1.5 வச்சு அதை அப்படியே மார்க் பண்ண வேண்டியதான்.
ட்ரூ வேஸ்ட்டும் அதே மாதிரி மார்க் பண்ண வேண்டியதான். இன்கேஸ் நமக்கு இதுக்கு ஃப்ரண்ட்டு டாட்டும் வேணும்னாக்கா நம்ம ப்ளஸ் 1.5ஓட திருப்பி ஒரு 3 சென்டிமீட்டர் ஆட் பண்ணணும். ஃப்ரண்ட்டு டாட் வேணும். நான் ஃப்ரண்ட் டாட் இதுக்கு வைக்கலை. லோ ஹிப்புக்கு நமக்கு நோ மெஷர்மெண்ட்டு. திருப்பி ஹிப்பு நம்மளது எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி நம்மளோட ஹிப்பை வந்து 4ஆல் கால்குலேட் பண்ணி திருப்பி 1.5 வச்சு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பேட்டர்னில் கால்குலேஷனு. அதை வந்து கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப புரியும் ஈஸியாக. இப்போ பாருங்கள், நான் எல்லாமே மார்க் பண்ணிட்டேன். நார்மல் இது பேக் டாட்டு, பேசிக் டாப். அதுக்கு அடுத்தது நம்மளோட ஷோல்டர் டாட்டு, நெக் டாட் எல்லாம் வச்சு எப்படி பண்ணுறது பார்க்கலாம். திரும்ப அதே மாதிரி தான் வரும். ஸோ ஆமோல் பண்ணும்போது நம்ம ஃப்ரண்ட் அக்ராஸை விட 1 சென்டிமீட்டர் உள்ளே தள்ளின மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் மேலேருந்து ஒரு லைன் போட்டு அப்படியே வந்து நமக்கு ஆமோல் வந்து ட்ரா பண்ண வேண்டியதுதான். பாருங்கள், இப்படி ஆமோல் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இதுலேயும் நம்ம வந்து வேரியேஷன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து பெரிய ஆமோலாக இருந்தால் நான் திருப்பி கூட ரைஸ் பண்ணுறது நான் கடைசியாக காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பஸ்ட் டவுன் வந்து ட்ரூ வேஸ்ட்லேருந்து ஹிப்பு. அந்த நம்ம லோ வேஸ்ட்டை நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். நம்மள ஹிப்பு இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இந்த பேப்பருக்குள்ளே தான் எல்லாரோட ஹிப்புமா உட்காரோனாக்காட உட்காராது. சம்டைம்ஸு ரொம்ப பெரிய மெஷர்மெண்ட்டாக போனாலும் நம்ம பேட்ச் போட்டுக்கணும். நான் பேட்ச் வந்து இதில் சிம்பிள் பேட்ச் டவுன் லென்த்து இன்க்ரீஸ் பண்ணுற பேட்ச் காமிச்சிருக்கேன். போகிறது நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நிறைய வந்து இதுலேருந்து கற்றுக்கலாம். இப்போ வந்து நம்மளோட லென்த்து வந்து 100 சென்டிமீட்டர் தேவையாக இருக்குது. அதை தான் இப்போ கால்குலேஷன் பண்ணுறேன். பட் இந்த பேப்பரோட ஷீட்டோட லென்த்து எவ்வளோ இருக்குன்னா 85 சென்டிமீட்டர் தான் இருக்குது. ஸோ 85ல் 100 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 15 சென்டிமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டு 15 சென்டிமீட்டருக்கு நம்ம வந்து இதில் பேட்ச் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக பேட்ச் போட்டு தான் நிறைய பேட்டர்ன்ஸ்லாம் பண்ணணும். பேட்ச் போடாமல் இந்த ஷீட்லேயே எல்லாமே பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், இப்போ என்னோடய ஆமோல் வந்து நான் செக் பண்ணுறேன். 44 + 4 வச்சுக்கணும். 2 வைக்கணும். 44 என்னோடது ரெடி. 2 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். பட் வந்து இது 2 சென்டிமீட்டர் ஜாஸ்தியாக வருது. எனக்கு 48 சம்திங் வருது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறேன். நம்ம எப்படி நார்மல் பேட்டர்னில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறேன். அப்படி இல்லை நம்ம கம்ஃபர்டபுளாக போகணுன்னா கூட இதுலேயே வந்து ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டில் கால்குலேஷன் டிஃப்ரெண்ட்டு, பேக்கில் கால்குலேஷன் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதே மாதிரி நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடை வந்து நான் வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணி ரொம்ப நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ என்னோடய மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் வந்து ஒரு வீடியோலேயும் ஒன்று நீங்கள் கற்றுக்கலாம். ஏன்னா ஒரே வீடியோவில் உங்களுக்கு ஒரு வேளை புரியலனா கூட பாருங்கள். இப்போ நம்ம பென்சிலில் போடுறதால அப்பப்போ நம்ம ரப் பண்ணி ஒரு ஷாட்டில் வந்து எல்லாருக்குமே வராது. ஸோ க்ளீனாக வராது. நம்ம இப்படி வந்து சேஞ்ச் பண்ணி அப்பப்போ மெஷர்மெண்ட் செக் பண்ணிக்கணும். சும்மா ஏனோ தானோன்னு வீடியோ ஏன்னா இது அந்த ட்ரெஸ்ஸோட விலையே வந்து நான் 2000 ருபீஸ் கிட்ட கொடுத்து வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் நம்ம இந்த பேட்டர்ன் போட்டிருக்கோம். ஸோ சிம்பிள் கிடையாது. ஏதோ ஒன்று வீடியோ காமிக்கலான்னு காமிக்க முடியாது. அதனால் இப்போ பாருங்கள், மேலேருந்து 1.5 வந்து நான் அங்கே மார்க் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிவிடுவோம், கொஞ்சம் டவுன் பண்ணிவிடுவோம். ஏன்னாக்கா நம்ம ஹை நெக்குக்கெலாம் ஃபுல் அப்படியே வச்சுக்கலாம். பட் இந்த மாதிரி மெத்தடுக்கு நமக்கு அது தேவையில்லை. அதனால் அங்கே நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். இப்போ மார்க் பண்ணுறது நெக் டீப் வந்து பேட்டர்ன் மேக்கிங்லலாம் வந்து ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஸோ லென்த்து வந்து ஒரு 10 வச்சுக்கலாம். 10 வரைக்கும் வச்சுக்கலாம். 10 சென்டிமீட்டரு. விர்த்து வந்து 8 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். நான் வந்து 9 தான் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பாருங்கள், இங்கே வந்து நம்மளோட ஆஃப் ஷோல்டர் நம்ம பார்ப்போம்ல நார்மல் மெத்தடில், அதில் வந்து நான் 7 to 8 சென்டிமீட்டர் கூட வச்சுக்கலாம். நான் 7 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். 7 or 8 கூட. ஸோ இப்போ பாருங்கள், அந்த சர்க்கிள் உங்களுக்கு கிடச்சிரும். இதுக்குள்ளே நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ரவுண்டு வி பண்ணிக்கிறேன். ஸோ அந்த நெக் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு அதில் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸில் வந்து நிறைய டிசைன்ஸ்லாம் வைக்க முடியாது. ஏன்னா அதில் ஆல்ரெடியே சமைக்கி இருக்கிறதால நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ஃபேப்ரிக் தகுந்த மாதிரி நம்ம டிசைனை கூட நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ எந்த ஃபேப்ரிக்கு எது வச்சா நல்லா நீட்டாக தெரியும், கம்ஃபர்டபுளாக தைக்க முடியும், எல்லாத்தையும் நம்ம திங்க் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நீட்டாக வந்து வந்துருச்சு.
ரொம்ப ஈஸி. நம்ம பேட்டர்னில் பார்க்குறதுக்கு பேட்டர்னில் கட் பண்ணி துணியில் கட் பண்ணி எப்போ ட்ரெஸ் போடுறதுன்ற மாதிரி இருக்கும். பட் வந்து நம்ம பேட்டர்னில் கட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னால், நீங்கள் எங்கேயாவது மிஸ் பண்ணிங்கன்னா கூட பேப்பரில் தான் போகும், கிளாத்தில் எதுவும் ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம பேப்பரை சரி பண்ணிவிட்டு கிளாத்தில் வச்சு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நமக்கு லென்த்து கம்மியாக இருக்கிறதால இதுக்கு வந்து நம்ம திருப்பி பேட்ச் போட்டுப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நெக்கு எல்லாம் நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம 1 by 1 பார்க்கலாம். பாருங்கள், நார்மல் பேட்டர்ன் வந்துடுச்சா? இது வந்து டாட்ஸே எதுவுமே இல்லாத பேட்டர்னு, சிம்பிள் பேட்டர்னு. இன்னும் நீங்கள் போகும்போது நிறைய பேட்டர்ன் கற்றுக்க போகிறீங்க. பட் நீங்கள் கரெக்டாக மைண்டு வச்சு நீங்கள் பார்க்கணும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ரைட்லேருந்து லெஃப்ட்டு போட்டோம்ல நம்மளோட ஃப்ரண்ட்டுக்கு. இப்போ வந்து நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வந்து மார்க் பண்ண போகிறோம். இது வந்து ஃப்ரண்ட்டு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், நான் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மார்க் பண்ண போகிறேன். இதை வந்து கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது இதில். ஸோ இதில் திருப்பி நெக் விர்த் எவ்வளோனாக்கா நம்ம என்ன ஃப்ரண்ட்டுக்கு என்ன வச்சோமோ அதே நெக் விர்த்து தான். பேக்குக்கு வந்து நம்ம 7 வந்து ஸ்டாண்டர்டாக வைக்கிறோம். நெக் லென்த்து 7.3 வைக்கக்கூடாது, 7 வைக்கிறோம். இப்போ 2 சென்டிமீட்டரில் வந்து ஒரு லைன் போட்டுடுவோம், மேலேருந்து 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி. இப்போ இது வந்து பேக் அக்ராஸு. அதே மாதிரி தான் நமக்கு ஃப்ரண்ட்டுக்கு என்னென்னலாம் இருந்துச்சோ அதே தான். ஸோ இது ஃபஸ்ட்டு பேக் அக்ராஸு, அடுத்தது வந்து பர்ஸ்ட் ரவுண்டு, அடுத்தது ட்ரூ வேஸ்ட்டு, அடுத்தது வந்து லோ வேஸ்ட்டு, அப்புறம் ஹிப்பு. சேம் தான் திருப்பியும் வரும் பஸ்ட் ரவுண்டு. ஸோ பஸ்ட் ரவுண்டு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றத நான் எழுதலை, நான் பர்ஸ்ட் ரவுண்ட் மாத்திரம் போட்டிருக்கேன். கால்குலேஷன் நீங்களே எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேக்கில் ட்ரூ வேஸ்ட்டு சேம் அப்படியே மார்க் பண்ணியாச்சு. 1 சென்டிமீட்டர் மாத்திரம் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கிறேன், ஏன்னா வந்து டாட்டுக்கு. அதுதான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நம்ம எக்ஸாக்டாக வந்து நம்மளோட ட்ரூ வேஸ்ட்டை டிவைட் பை 4 பண்ணி 1.5 வச்சோம்ல, அதுக்கப்புறம் ஒரு 1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவாக வைக்கிறேன். அது வந்து நம்மளோட டாட்டுக்கு. இதே ப்ரொசீஜர் நீங்கள் ஃப்ரண்ட்லேயும் கூட வச்சுக்கலாம், டாட்டு வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது வந்து லோ வேஸ்ட்டு, ஹிப்பு. திருப்பி அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு லைன் வந்து நீட்டாக கிடச்சிரும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். எந்த இடத்துல டவுட்டு அப்படின்னாலும் நீங்கள் வந்து க்ளீனாக கேட்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எந்த இடத்துல டவுட் அப்படின்னாலும் உங்களுக்கு திருப்பி வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே ஒரு சின்ன கால்குலேஷன் வரும், அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த கால்குலேஷன் உங்களுக்கு அப்படியே வந்து இதுலேயும் வந்து போட்டு காமிக்கிறேன், வீடியோலேயும் வரும். பாருங்கள், நம்மளோட ஃப்ரண்ட்டு நெக் லென்த்து எவ்வளோ இருந்துச்சு? 7.3 இருந்தது. ப்ளஸ் பேக் நெக் லென்த்து வந்து 7 இருந்தது. அது ரெண்டையும் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டால் ஒரு ஆன்சர் வரும். அதை திருப்பி நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும். ப்ளஸ் வந்து ஒரு 3.5 ஆட் பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். அதுதான் ஒரு 10.1 அந்த மாதிரி வரும். 10.1, 2, 3 அந்த மாதிரி வரும் ரேஞ்சில். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட் நெக் லைன் மெஷர்மெண்ட்டு, அதாவது அந்த லைன் மெஷர்மெண்ட்டை நம்ம போட்டுக்கணும். அந்த லைன் மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து நம்ம இந்த கால்குலேஷனை வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரூல்ஸில் அப்படியே இருக்கிறதால அப்படியே நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணாவே போதுமாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஜூமில் தெரியலனா கூட ஜூமில் பார்த்துங்க. நான் வந்து ஃபார்முலா அப்படியே கொடுத்துருக்கேன். நம்பராக இல்லாமல் ஜஸ்ட்டு என்னென்ன எதை வந்து நம்ம எதை ஆட் பண்ணோம் அப்படின்றத நான் அப்படியே வந்து உங்கள் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குது. அதை பார்த்து நீங்கள் தனியாக பேப்பரில் உங்கள் நெக் லென்த் எழுதி வைங்க, பேக் நெக் லென்த் எழுதி வைங்க. பேக் நெக் லென்த்து 7 தான், அது ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க.
அதை வந்து நான் எப்படி டிவைட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஒரு ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் 3.5 ஆட் பண்ணாக்கா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். ஒரு 10 பாயிண்ட் கிட்ட 10லேருந்து 11க்குள்ளே வரும், 11 சென்டிமீட்டருக்குள்ளே. அது வந்துச்சுன்னா அதுதான் வந்து ஆன்சர். இப்போ அதை வந்து தான் இப்போ நான் கரெக்டாக வந்து அந்த பேக் அக்ராஸ்லேருந்து வச்சு மார்க் பண்ணி அந்த லைன் போட போகிறேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 சென்டிமீட்டரில் ஒரு ஆரோ போடுறோம். அதுக்கப்புறம் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுரும். ஷோல்டர் கேல்குலேஷனுக்கு இதெல்லாம் பண்ணால் தான் வந்து நம்ம கரெக்டாக வந்து ஹையாக வந்து ஏறி பின்னாடி வந்து நம்மளோட நெக் வந்து நீட்டாக கிடைக்கும். அப்புறம் இப்போ நம்ம என்ன கால்குலேஷன் பண்ணால் நம்மளோட ஷோல்டரோட 11 மார்க் பண்ணுறேன். 11 மார்க் பண்ணியாச்சு ஷோல்டர். இப்போ அந்த இதை வந்து அப்படியே இப்படி லைன் இப்படி போட்டு பாருங்கள். இப்போ இந்த லைன்லேருந்து அப்படியே அந்த ஆமோலில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இதான் நம்மளோட பேக் ஆமோல். இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இங்கே ஏன் ரப் பண்ணுறோன்னாக்கா திருப்பி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம 2 சென்டிமீட்டர் ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே 2 சென்டிமீட்டர் ரைஸ் பண்ணணும். நீங்கள் 1 சென்டிமீட்டர் ரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அதே தான் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஜாயிண்ட் ஆகும். இல்லைனா ஸ்டிச் பண்ணும்போது துணியில் ஃப்ரண்ட்டு பேக் வந்து ஒன்றுத்தில் இப்போ 2 சென்டிமீட்டர் ரைஸ் பண்ணி ஒன்றுத்தில் வந்து நீங்கள் ரைஸ் பண்ணலன்னா அது வந்து அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும்ல, சைடில் ஒன்று பெருசு சின்னதாக இருக்கும். அப்படிலாம் வரவே கூடாது. அதனால் எல்லாமே நம்ம பேட்டர்ன்லேயே கிளியர் பண்ணிட்டோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் போட்டாச்சுன்ட்டு. ஸோ இதை நம்ம அப்படியே அடிக்கடி போட்டுகிட்டே இருந்தால் சீக்கிரமாக வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக போட முடியும். இப்போ பாருங்கள் ஆமோலேருந்து இப்படி வச்சுட்டு நம்மளோட பேக்கு ஆஃப் ஷோல்டர் எவ்வளோ வந்துச்சு, 8 சென்டிமீட்டரோ 7ஓ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதே இதுலேயும் மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். ஸோ இது ஒரு மெஷர்மெண்ட், அது ஒரு மெஷர்மெண்ட் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மேலேருந்து நம்ம வந்து எவ்வளோ டீப் வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் மாத்திரம் வச்சு கரெக்டாக அந்த லைனில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இன்னும் நம்ம பெருசாக வேணுமா, இன்னும் டீப்பாக வேணாலும் டீப் ஜாஸ்தி வச்சுக்கலாம். எனக்கு டீப் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும்னு இருந்துச்சு, நான் கம்மியாக வச்சுருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ திருப்பி இதையும் கட் பண்ணிட போகிறோம். எக்ஸ்ட்ராலாம் இருக்கிறதுலாம் கட் பண்ணிட்டா கரெக்டான பேக்கு பேட்டர்ன் கிடச்சிடும். ஸோ ஒரே நாளில் நீங்கள் பார்த்து புரியலனா கூட ஒரு 2-3 வாட்டி நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தா நிறைய ஸ்டோரேஜ் ஆகும். ஸோ நீங்கள் அப்பப்போ வேணுங்கும்போது பார்த்துக்கிட்டாவே போதுமாக இருக்கும். சில பேர் நிறைய எடுத்து எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அதுவே அவங்க ஃபோனை வந்து ஃபுல் ஸ்டோரேஜ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது எப்பயுமே உங்களுக்கு சேனலில் இருக்கிறதால நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து போட்டு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரூ வேஸ்ட்டு நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோமோ, ஏன்னா 1 இன்ச்சு வந்து நம்ம டாட்டுக்கு ஆட் பண்ணியிருக்கோம், அதோட சென்டரை மார்க் பண்ணால் இது 25 வருது. ஸோ அதில் பாதி 12, 25ல் பாதி 12. ஸோ 12 வந்து நம்ம 3 இடத்துலையும் மார்க் பண்ணிக்கணும். எங்கே மார்க் பண்ணோம், பஸ்ட்டு ரவுண்டில் மார்க் பண்ணோம், இன்னும் மேலேயும் பஸ்ட் ரவுண்ட்லேயும் மார்க் பண்ணோம், ட்ரூ வேஸ்ட்டில் மார்க் பண்ணோம். அப்புறமா வந்து அதுக்கு கீழே வந்து லோ வேஸ்ட்டுக்கு கீழே வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் கீழே வரைக்கும் அந்த லைன் வரணும், நடுவுலையே நின்றுடக்கூடாது. ஸோ இப்போ நான் மறந்துட்டேன், அதனால் திருப்பியும் வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் கீழே வரைக்கும் போடுறேன். பேக்குக்கு 3 சென்டிமீட்டர், ஃப்ரண்ட்டாக இருந்தால் 2.5 தான். பாருங்கள் இப்போ ஒரு சென்டிமீட்டர் தான் நம்ம விட்ருக்கோன்றதால 1 சென்டிமீட்டருக்கு நம்ம வந்து டாட் போட போகிறோம். ஸோ நம்ம மெஷர்மெண்ட்டில் வந்து
முடிஞ்சிடுச்சு. இது வந்து பாருங்கள் பேக்கு ரவுண்டு ஃப்ரண்ட்டு நெக்கு. ஸோ இப்படி உல்ட்டாவாக வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். இப்படி நம்ம லைன் சைடு பார்த்திங்கன்னா தப்பாக வந்துடும். இது பாருங்கள் இது ஷேப் சைடு, அது வந்து ஆன் ஃபோல்டு. இப்போ பாருங்கள் ஆன் ஃபோல்டு வைக்கிறேன். ஒன்று பேக்கு ஒன்று ஃப்ரண்ட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்த மெஷர்மெண்ட்டில் பர்ஸ்ட் ஹைட்டு பர்ஸ்ட் வித்தெல்லாம் நம்ம வந்து பார்க்கல. அதெல்லாம் ஃப்ரண்ட்டு டாட் போடும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். அது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ்டாக வரும்போது வரும். இப்போ வந்து நம்ம பேட்ச் போட போகிறோம். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 15 சென்டிமீட்டர் வந்து ஆட் பண்ணோம்ல, அதனால் அதுக்கு வந்து நம்ம பேட்ச் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரா பேப்பர் எடுத்து வந்துட்டுருக்கோம். ஸோ நான் என்கிட்டலாம் நிறைய வந்து வேஸ்ட்டான பேப்பர்ஸ் ஆல்ரெடி பேட்டர்ன் போட்டது அதெல்லாம் இருக்கும். ஸோ அதையே நான் யூஸ் பண்ணிப்பேன். நான் உங்களுக்கு காமிக்கணும்னு புது ஷீட்டில் பண்ணி காமிக்கிறேன். இதுலேயும் நம்ம அப்படியே ஸ்லீவும் வந்து அப்படியே கட் பண்ணிட்டு பார்க்கலாம். அதனால் ஒரு புது ஷீட் எடுத்துகிட்டு திருப்பியும் வந்து இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு 15 சென்டிமீட்டர் நான் சொன்னேன்ல, அது வந்து எக்ஸ்ட்ரா பேட்ச் போட்டுக்கலாம். இதே லென்த்து வந்து இது உங்களுக்கு இன்ச்சஸில் பார்க்கணுன்னா 40 லென்த்து வரும். இதில் வந்து உங்களுக்கு 100 கிட்ட போகுது. இந்த ஷீட்டோட லென்த்து இவ்வளோ தான். அதனால் நம்ம அவ்வளோ பேட்ச் போட்டுக்கலாம். நம்ம வந்து பேட்ச் போட்டுட்டு கட் பண்ணும்போது கரெக்டாக வந்து வரும். இல்லை டாப்பெல்லாம் வந்து சம்டைம்ஸ் நம்ம பேட்ச் போடலைனா கூட டேரெக்டாக கிளாத்தில் கூட கட் பண்ணலாம். பட் நான் ப்ராப்பராக உங்களுக்கு காமிக்கணுன்ற போது நான் கற்றுக்கும் போது எப்படி ப்ராப்பராக கற்றுக்கிட்டனோ அதே மாதிரி உங்களுக்கும் வந்து அப்படியே காமிச்சு கொடுத்துட்றேன். பேட்ச் போட்டேன். ஸோ இப்போ நான் 85லேருந்து கையில் டேப்பை வச்சு அங்கேருந்து 100 எங்கே வருதுன்னு பார்த்து அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதை அப்படியே வந்து டபுள் ஷீட்டில் இருக்குல்ல, அதனால் டபுள் ஷீட்டில் வந்து அப்படியே நான் மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அந்த ஷீட்டை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோன்னாக்கா ஒரு ஷீட் வந்து ஃப்ரண்ட்டுக்கு ஒரு ஷீட் வந்து பேக்குக்கு கரெக்டாகிடும். ஸோ வெட்டிங் கவுன்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் பெரிய பெரிய பேட்டர்னுக்கெலாம் கூட நம்ம வந்து பேட்ச் போட்டு தான் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பேட்ச் போட்டு பண்ணிட்டா வந்து கிளாத்தில் வந்து நமக்கு கிளாத் வந்து வேஸ்ட் ஆகாது. அதனால் நம்ம பேப்பர் வேஸ்ட் ஆகுது, டைம் வேஸ்ட் ஆகுதுலாம் நினைக்காம கொஞ்சம் வந்து ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ணி தான் ஆகணும். பண்ணும்போது நமக்கு அதே மாதிரி ரிசல்ட் வந்து உங்களுக்கு 100% ரொம்ப நல்லாவே வரும். பாருங்கள் கரெக்டாக வந்து நம்மளோட ஆன்லைன் சைடு நம்ம பார்த்து நம்ம பேட்டர்ன் போட்டோம்ல அதுதான் ஆன்லைனு, அந்த பக்கம் போகிறது ஷேப் சைடு. ஆன்லைன் சைடு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரியுது பாருங்கள், அங்கே வந்து பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, இன்னும் ஜாஸ்தி தெரிஞ்சாலும் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ட்ரிப் பண்ணிப்போம். சும்மா சென்டராக வச்சு இப்போ பேட்ச் போடக்கூடாது. எல்லாத்துலேயுமே வந்து கரெக்டாக பண்ணால் தான் வந்து நமக்கு கரெக்டாக வந்து ரிசல்ட் பார்க்க முடியும். நான் பாருங்கள் ஆன் ஃபோல்டுனாக்கா நம்ம சைடு இருக்கிறதா ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது தான் ஆன் ஃபோல்டு. கொஞ்சம் ஷேப்பாக இருக்கிறது வந்து அது வந்து ஷேப் சைடு, அந்த பக்கம் நம்ம ஸ்டிச்சிங் அலவன்சஸ்லாம் விடுவோம்ல அந்த சைடு. பாருங்கள் இப்போ இது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இருக்குது, அதனால் கட் பண்ணி எடுத்துடுறோம். பாருங்கள்
இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த 100 சென்டிமீட்டர் கிடச்சிடும். ஸோ இது வந்து நம்ம எல்லாமே சென்டிமீட்டரில் தான் சொல்லித்தரோம். நார்மல் டெய்லரிங்கு இன்ச்சஸில் வருது. இப்போ இன்ச்சஸ் பிரகாரம் பார்த்தா இது செஸ்ட்டோட சைஸ் வந்து 39 சைஸ் இருக்கிறவங்க வந்து இதே ஆல்மோஸ்ட் நியரஸ்ட் மெஷர்மெண்ட் வரும். பட்டு எல்லாருக்குமே ஒரே மாதிரி பாடி இருக்காது, சேஞ்சஸ் இருக்கும். நீங்கள் அதே மாதிரி இதில் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கோ அது ஒரு 16 இயர்ஸ்க்கு மேலே வந்து இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ரொம்ப சின்ன மெஷர்மெண்ட்டுக்கு பண்ணுறத விட ஒரு 16 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பண்ணும்போது பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கு லுக்கு எல்லாமே வந்து இந்த பேட்டர்னில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. கிட்ஸு கார்மெண்ட்டோட இது வந்து கொஞ்சம் டோட்டல் டிஃப்ரெண்ட், அதுவும் வேறு மாதிரி பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம டீனேஜர்ஸ்லேருந்து பண்ணும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், பேக்குக்கும் இப்போ போட்டாச்சு. ஃப்ரண்ட்டுக்கு அந்த பக்கம் எக்ஸ்ட்ராவாக வந்தது, பேக்குக்கு ஆப்போசிட்ஸ் சைடு எக்ஸ்ட்ராவாக வருது. ஸோ இந்த பேட்டர்ன்லேயே இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து ஃப்ரண்ட்டு ரைட்லேருந்து நம்ம பேட்டர்ன் போடுவோம், பேக் வந்து லெஃப்ட்லேருந்து பேட்டர்ன் போடுவோம். இதை வந்து அப்பப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்குற வீடியோலாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும், சேஞ்சஸும் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இங்கே திருப்பி வந்து நம்ம ஸ்லீவ் பேட்டர்ன் போடலாம். இது கொஞ்சம் பேப்பர் ஒன்று மேலே சின்னது பெருசாக இருக்குது, நம்ம ஈக்குவல் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் மாத்திரம் அதாவது அந்த சைடு வந்து ஃபோல்டிங் இருக்கணும். 2 பேப்பர் ஜாயிண்ட்டாக இருக்கணும். 1 சென்டிமீட்டருக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டாச்சு. நம்ம எப்படி அதுக்கு 10 சென்டிமீட்டருக்கு போட்டோமோ அதே மாதிரி ஒரு 1 சென்டிமீட்டருக்கு போட்டு இப்போ ஸ்லீவ் லென்த்து இது மெஷர்மெண்ட்ஸ் எழுதிட்டுருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்டும் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளோட லென்த்து, ஆமோலு, பைசெப் ரவுண்டு ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸ்க்கு தான் நம்ம போடுவோம். பேசிக் போட்டு தான் அதுலேருந்து கேல்குலேஷன் பண்ணி தான் வந்து பெரிய மெஷர்மெண்ட்னால் என்னது, 9 எல்போ ஸ்லீவு, 3/4 ஸ்லீவு, ஃபுல் ஸ்லீவ், இது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு பேசிக் மெஷர்மெண்ட் வந்து 15 சென்டிமீட்டருக்கு ஃபஸ்ட்டு போட்ட பிறகு அதுலேருந்து வந்து நம்ம கேல்குலேஷன் வந்து கண்டினியூ பண்ணிப்போம். ஸோ இன்னும் போகிற வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணி போட்டு காமிச்சிட்டே இருக்கேன். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு புரியும். ஸோ 1 சென்டிமீட்டர் மேலே விட்ட பிறகு ஜஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்கு விட்ட பிறகு அப்புறமா வந்து ஒரு 10 சென்டிமீட்டரில் ஆக்சுவலி ஒரு மார்க் பண்ணோம். பட் வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து பெருசுன்றதால ஒரு 11க்கு மார்க் பண்ணிக்கிறேன். 11 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க்கிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க்கிங் போட்டுக்கிறோம். நார்மலாக வந்து பேசிக்காக வந்து 10 சென்டிமீட்டருக்கு ஒரு லைனும் 11 சென்டிமீட்டர் வச்சு அடுத்த ஒரு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைனும் போடுவோம். அந்த கேப்பு சைஸ் தான். இப்போ நீங்கள் நார்மல் டெய்லரிங் தெரியுன்றவங்களுக்கு இதை பார்த்தா புரியும். இப்போ கீழே வந்து பைசெப் ரவுண்டு வந்து மார்க் பண்ணுறேன். நம்மளோட பைசெப் ரவுண்டு 15 சென்டிமீட்டரில் எங்கே வருதோ அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். அதோட 2 ஆட் பண்ணி மேலே வந்து மார்க் பண்ணிக்கணும், +2 மார்க்கணும். இப்போ கீழே வந்து 10 வந்துச்சுன்னா மேலே +2 பண்ணிக்கணும். எவ்வளோ வருதோ உங்கள் மெஷர்மெண்ட்டில் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பி ஒரு 1 சென்டிமீட்டர் கார்னரில் மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சென்டர் மார்க்கிங்கு, அப்புறம் ஒரு 5.5க்கு ஒரு மார்க்கிங்கு இப்படி பண்ணிவிட்டு இப்போ அதோட சென்டர் ஒரு மார்க்கிங்கு, அங்கே 1 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க்கிங், இங்கே ஒரு 1.5 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க்கிங்கு, அப்புறம் ஒரு ஆஃப்லேருந்து 1 சென்டிமீட்டர், அதாவது நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு ஷேப்புக்கோசரம் ஒரு மார்க்கிங். அவ்வளோதான். இப்போ வந்து இதை ஜாயின் பண்ணிடுறோம். அப்புறம் நீட்டாக வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட்டு மார்க்கிங், பேக் மார்க்கிங் ரெண்டும் டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்கு நான் அப்படி போடுறேன். ஸோ கொஞ்சம் லோவாக இருக்கிறது ஃப்ரண்ட்டும், கொஞ்சம் மேலே இருக்கிறது பேக்கு. ஆஸ் யூஷுவல் நம்ம பேட்டர்ன்லேயும் அதே மாதிரி தான் வரும், நார்மல் பேட்டர்ன்லேயும்.
இப்போ திருப்பி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பேசிக் போட்ட பிறகு இப்போ நமக்கு என்ன வேணும், எல்போ ஸ்லீவ் வேணுமா, எல்போ ஸ்லீவ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். இதே வந்து கேப் ஸ்லீவ் வேணுமா, கேப் ஸ்லீவ் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன் மேக்கிங்கில் ரூல்ஸு. ஸோ நம்ம அப்படி தான் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ வந்து எனக்கு இதுக்கு எவ்வளோ வேணும்னா எல்போ ஸ்லீவ், நான் ரொம்ப ஷார்ட் ஸ்லீவ் போட மாட்டேன், அதனால் வந்து எல்போ ஸ்லீவ் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ எல்போ ஸ்லீவ் வந்து நமக்கு எவ்வளோ ஒரு 26 சென்டிமீட்டர் வரும். நமக்கு எவ்வளோ வேணுமோ, நம்ம எல்போ வரைக்கும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வரைக்கும் எடுத்துகிட்டு அதோட ரவுண்டையும் எடுத்துக்கிட்டு அதில் ஆஃப் பாதி பண்ணிவிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒன்றும் கேல்குலேஷன் கிடையாது, அது அப்படியே வந்து ஜாயின் பண்ணிட வேண்டியதான். ஸோ மேலே தான் நிறைய ஒர்க் இருக்கும், கீழே வந்து நமக்கு ஒன்றும் இல்லை, நார்மல் பேசிக். பாருங்கள் இப்படி ஜாயின் பண்ணிட்டு ஆகிடுச்சு. நம்ம டவுன் பைசப் ரவுண்ட் எடுத்து அதை டிவைட் பை 2 பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து மார்க் பண்ணணும். நமக்கு இதில் ஸ்டிச்சிங் அலவன்சஸ் செப்பரேட்டாக கிளாத்தில் வந்து கொடுப்போம். எப்பயுமே வந்து பேட்டர்ன்ஸில் வந்து ஸ்டிச்சிங் அலவன்சஸ் வந்து இருக்காது. இப்போ கட் பண்ண போகிறோம். கட் பண்ணால் இப்போ வந்து டூ பேப்பரோட ஒட்டின மாதிரி தான் வரும். இப்போ நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும் ஆமோல் வந்து கரெக்டாக இருக்கான்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இது கரெக்டாக இருக்குது, அப்படி இல்லைன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கரெக்டாக வராது. ஏன்னா இது நான் அடிக்கடி எனக்கு போடுறதால எனக்கு கரெக்டாக தெரியும் நான் வந்து எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். எல்லாத்துலேயுமே வந்து பேட்டர்ன் மேக்கிங்லேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போடணும், நார்மல் டெய்லரிங்லும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போடணும். எடுத்த உடனே ஒரு ஷாட்டில் வந்து வராது. வீடியோவில் தான் உங்களால் அந்த மாதிரி பார்க்க முடியும் இல்லையா. ப்ராக்டிக்கலாக நீங்கள் போடும்போது இந்த மாதிரியான டவுட்ஸ்லாம் வரும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி டவுட் வந்தால் தைரியமாக கேளுங்க. நீங்கள் வந்து கிளியராக வந்து உங்களுக்கு அந்த வீடியோவை வந்து யாருக்கு என்ன டவுட் வருது அந்த பேட்டர்னில் நான் உங்களுக்கு வந்து வீடியோவாகவே வந்து போடுறேன். எந்த இடத்துல வந்து உங்களுக்கு டவுட் வருது அப்படின்றது நீங்கள் சொல்கிறவங்களுக்கு தான், சொன்னால் தான் எனக்கு தெரியும், இல்லைனா வந்து எனக்கே தெரியாது. எனக்கு பார்க்கும்போது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்க்குறவங்களுக்கு தான் எந்த இடத்துல கஷ்டமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கனாக்கா, கமெண்ட்ஸில் சொன்னீங்கனாக்கா நான் கண்டிப்பாக அது ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ அட்வான்ஸாக நீங்கள் சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கஷ்டப்பட்டு பார்த்து சொல்கிறவங்களுக்கு அவங்களோட மெஷர்மெண்ட்டை கூட நான் கிளியராக வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெஷர்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கூட அந்த மெஷர்மெண்ட்டோட உங்களுக்கு வீடியோ போடுறேன், உங்களோட மெஷர்மெண்ட்டையே நான் வீடியோ போடுறேன். அப்போ நீங்கள் அதையே வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டு தான். உங்கள் மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஜஸ்ட்டு என்னென்ன மெஷர்மெண்ட் இருக்கோ நீங்கள் அப்படியே எடுத்து எனக்கு வந்து கமெண்ட்ஸில் போடுங்க, மேடம் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு எனக்கு மார்க்கிங் பண்ணி காமிங்க அப்படின்னு போடுங்க. அதே மார்க்கிங் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். என்னோடய மோட்டிவேஷன் நீங்கள் இது வந்து இந்த மெத்தட் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணும். சும்மா யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு இருக்கக்கூடாது. நிறைய பேர் கற்றுக்கணும் அப்படின்றதால தான் நம்ம வந்து இப்போ வந்து அவுட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் மெஷர்மெண்ட்டை அப்படியே டைப் பண்ணி போடுங்க, உங்களுக்கு அதே கட்டிங் வந்து உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் போடுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்றது தான் என்னோடய நம்பிக்கை. ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எங்கே கஷ்டமாக இருக்கோ அந்த டீட்டெயிலையும் சொல்லுங்கள், உங்களுக்கு போட்டு விட்றேன். ஸோ இது முடிஞ்சிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பேட்டர்ன் எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் அந்த சைடு மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு கேமரா நான் பார்க்கல. ஸோ இப்போ வந்து நம்ம திருப்பி அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கிளாத் இருக்குன்னா அதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு 2 ஃபோல்டிங் சைடு போட்டுட்டு அந்த ஒரு ஷீட்டு பேப்பரை மாத்திரம் மேலே வச்சு பின் பண்ணும். கிளாத் வந்து ஃபோல்டிங்கில் இருக்கணும். நம்ம சைடு வந்து இப்போ பாருங்கள் கொஞ்சம் நவுத்தி வச்சுருக்கேன், ஃபோல்டிங் சைடு இருக்கணும். ஒரு ஷீட்டு வந்து ரைட் சைட்லேருந்து டவுனுக்கு வரணும் ஃப்ரண்ட் பேட்டர்ன். திருப்பி பேக் பேட்டர்ன் போனீங்கன்னா அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேருந்து டவுனுக்கு வரணும். ஓகேவா? அதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டு. இப்போ பாருங்கள் அந்த பக்கம் வந்து என்ன பார்த்த மாதிரி கிளாத் வந்து ஃபோல்டிங்கில் 2 ஃபோல்டிங்கில் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து ஃபோல்டிங் இல்லாமல் போட்டதால் நான் அடிக்கடி இதை சொல்கிறேன். கிளாத் போடும்போது நீங்கள் ஃபோல்டிங்கில் போட்டு ஷீட்டு வந்து சிங்கிளாக தான் இருக்கும். சிங்கிள் ஷீட்டில் பேட்டர்ன் போட்டால் போதும். டபுளில் போட்டால் நமக்கு வந்து நிறைய பேப்பர்கள் வந்து யூசேஜ் வந்து ஜாஸ்தியாகும், அதனால் அது தேவை கிடையாது. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, நம்ம வந்து லைனிங் வந்து கொஞ்சம் குறைச்சி கட் பண்ணிப்போம்ல நார்மலாக. இப்போ வந்து இது ஃபுல்லு பேட்டர்ன் போட்டிருக்கேன் 100 சென்டிமீட்டருக்கு. நீங்கள் ஒரு 5-6 சென்டிமீட்டர் வந்து கம்மி பண்ணிவிட்டு லைனிங் வந்து கட் பண்ணிக்கோங்க. லைனிங்கை வந்து ஒரு 5-6 சென்டிமீட்டர் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து மெயின் கிளாத்து ஜாஸ்தி இருந்தால் போதும், இது ஒரு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும் ஒன்றும் அவசியம் கிடையாது. நமக்கு அப்போ வந்து லைனிங்கை வந்து சேவ் பண்ணலாம். இதில் வந்து அவன் கரெக்டாக வந்து 4 மீட்டர் தான் லைனிங் கொடுத்துருக்கான்.
ஸோ அதனால் நம்ம வந்து 2 மீட்டர் தான் கரெக்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம லைனிங்கை சேவ் பண்ணோம்னாக்கா நம்ம வேறு எதுக்காவது கூட யூஸ் பண்ணலாம், நெக் ஃபினிஷிங்க்கெலாம் தேவையாக இருக்கும். அதனால் நம்ம தேவையில்லாத இடத்துல துணியை வந்து ஜாஸ்தி விட வேணாம். அதனால் நம்ம ஒரு 4-5 இன்ச்சு கம்மி 4-5 சென்டிமீட்டர் கம்மி பண்ணிவிட்டு இப்போ 100னாக்கா ஒரு 96 சென்டிமீட்டர் வச்சுட்டா போதும். இப்போ பாருங்கள் சைடில் மார்ஜின் இப்போ தான் நம்ம ஸ்டிச்சிங் அலவன்சஸ் விடுறோம். மார்ஜின் 3 சென்டிமீட்டர் எல்லா இடத்துலையும் மார்ஜின் விட்டுட்ருக்கோம். அதே வந்து ஆமோல் சைட்லாம் வந்து நமக்கு 1.5 சென்டிமீட்டர் தான் விடணும். இன்னும் நம்ம தைக்கும் போது இன்னுமே ஒரு 1/2 சென்டிமீட்டர் நம்ம கட் பண்ணுவோம். ஸ்டிச்சிங் மெத்தட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இது டிஃப்ரெண்ட்டு. அதே வெறும் ஷேப் சைட் மட்டும்தான் நம்ம வந்து 3 சென்டிமீட்டரும் டவுன் மடிக்கிறதுக்கும் ஒரு 3 சென்டிமீட்டரும் விடுவோம் இல்லையா, அதாவது 1 இன்ச்சு கணக்கில் விடுவோம், 1.2 சென்டிமீட்டர் கணக்கில். ஸோ இங்கெல்லாம் வந்து நம்ம வந்து 1/2 இன்ச்சு விடுவோம்ல, அதே மாதிரி தான் இது ஒரு 1.5 சென்டிமீட்டர் வந்து ஷோல்டர்லேருந்து ஆமோட்லேருந்து மீதி எல்லா இடத்துக்கும் 1.5 தான் விடணும். லைனிங் வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மெயின் கிளாத் வந்து திருப்பி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம ட்ரிம்மிங் எல்லாம் பண்ணிக்கலாம் ஆஸ் யூஷுவல். பாருங்கள் கொஞ்சம் பேட்டர்ன் வந்து பெருசாக இருக்குல்ல. இப்போ இதே மெஷர்மெண்ட் பேட்டர்னை வந்து நம்ம மெயின் கிளாத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்னை விட நம்ம 3 சென்டிமீட்டர் லென்த்து வந்து மெயின் கிளாத்து ஜாஸ்தி எடுத்துக்கணும், ஏன்னா அதுக்கு மடித்து தைக்கிறதுக்கு வேணுன்றதால. ஸோ இது முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டை அப்படியே மடித்து வச்சிடலாம். பேக் போடும்போது நமக்கு வந்து அப்படியே என்னாவும் லெஃப்ட் சைட்லேருந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் அப்பப்போ நான் சொல்கிறேன், நல்லா கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் லெஃப்ட் சைடில் பேட்டர்ன் வைப்பேன். ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைட்லேருந்து பேட்டர்ன் வச்சேன், இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து பேட்டர்ன் வைக்கிறேன். இந்த ப்ரொசீஜரில் பண்ணும்போது மட்டும்தான் கரெக்டாக வரும், இல்லைனா வந்து ரெண்டும் ஒரே சைட்லாம் வச்சிங்கன்னா கரெக்டாகவே வராது. இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணோம், பின் பண்ணிக்கிட்டு 3 சென்டிமீட்டர் சைடில் ஷேப்புக்கும் ஆமோலுக்கு ஷோல்டருக்கு எல்லா இடத்துலையும் 1.5 சென்டிமீட்டரும் விட்டுட்டு கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரேசிங் பண்ணணும். ஸோ ட்ரேசிங் பண்ணோம்னாக்கா அதோட ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மெத்தடில் நம்ம ட்ரேசிங் பண்ணிடுறதால என்ன ஆகுதுனாக்கா நமக்கு ஸ்டிச்சிங்க்கு வந்து எங்கே போடணும் அப்படின்றது, எங்கே ஸ்டிச் பண்ணணுன்றதை வந்து டவுட்டே வராது. நம்ம எங்கே ட்ரேசிங் இருக்கோ அதே இடத்துல நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டப்படணும், அதுக்கப்புறமா வந்து எல்லாமே வந்து ஸ்டிச்சிங் மெத்தட்லாம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். பாருங்கள், இப்போ வந்து உங்களுக்கு கேமரா அட்ஜஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அந்த நெக் சைடு, மேலே சைடு, ஆமோல் சைடெலாம் நம்ம 1.5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா விட்டு அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிவிட்டு. ஸோ மேலே கூட 1.5 சென்டிமீட்டர். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி திருப்பி அதுலேயும் ஒரு 1/2 சென்டிமீட்டர் போயிடும். கடைசியாக பார்த்தா நம்ம 1 சென்டிமீட்டர்லாம் பேலன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ச்சஸ். நம்ம 1/2 இன்ச்சு தானே வச்சு தைப்போம். அந்த இது வந்து கடைசியில் வந்து கேல்குலேஷன் வந்துடும். ஸோ மோர் ஆர் லெஸ் வந்து நியரஸ்ட்டாக இருக்கும் நமக்கு நார்மல் மெத்தடுக்கும் இதுக்கும். பட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியும், நம்ம போடும்போது டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வந்து நம்ம பர்ஃபெக்ட், நம்ம பாடியோட வேரியேஷன்ஸ் வந்து நம்ம இதில் டிராஃப்டிங் பண்ணுறதால கரெக்டாக வரும். உங்களுக்கு போடும்போதே ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும், அப்பா சூப்பரான ஒரு ட்ரெஸ் தைச்சி போட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஸோ ஏன்னா தானே நம்ம வந்து நார்மல் மெத்தடில் நம்மளோட கவுன்ஸ்லாம் தைச்சா லுக்கே வராது. இந்த மெத்தடில் நீங்கள் தைக்கும் போது தான் அது வந்து லுக்கு கண்டிப்பாக வரும். இன்னும் இந்த மெத்தட்னால் இது பேசிக் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம பிரின்சஸ் கட்டு, ட்ரூ வேஸ்ட் கட்டு நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து போக போக வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் இது ஃபஸ்ட்டு வீடியோ பேட்டர்ன் மேக்கிங் வீடியோன்றதால இதில் எல்லாமே கவர் ஆகிருக்கு. ஸோ ஒரே நாளில் ஒரே டைமில் பார்க்க முடியலனா கூட ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் பாருங்கள். மார்னிங் ஒரு 1/2 hour, ஈவினிங் ஒரு 1/2 hour. ஸோ நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கும்போதெல்லாம் வந்து அவ்வளோ பார்த்தா போதும். அப்புறம் உங்களுக்கு அதில் ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ முடிஞ்சிடுச்சு. நிறைய பேர் ஆன்லைன்லேயே இதை கற்றுக்கிட்டு பண்ணுறாங்க. இப்போ வந்து நீங்கள் ஆன்லைன் கிளாஸே கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் நான் என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு ஆன்லைனில் சொல்லித்தரணும் ஃபீஸ் வாங்கிட்டு, அதே மாதிரி தான் யூடியூப்பில் இப்போ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபீஸே இல்லாமல் கற்றுக்கலாம்.
ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து அந்த ஸ்லீவை வந்து திருப்பி கிளாத்தில் வச்சுட்டு நம்ம 2 ஃபோல்டிங் கிளாத்தில் வச்சுக்கணும். 2 கீழே 2 கிளாத் இருக்கணும். அப்புறம் அது மேலே வந்து அப்படியே சென்டராக வச்சு கீழே மாத்திரம் 3 சென்டிமீட்டர் விடணும். பட் இது நம்ம ஸ்டிச் அண்ட் டர்ன்னாக்கா நமக்கு 1.5 போதும். மடிச்சு இதை வித்தவுட் லைனிங்னால் நம்ம 3 சென்டிமீட்டர் விடணும். பாருங்கள், சைடில் 3 சென்டிமீட்டர், இந்த சைடில் 3 சென்டிமீட்டர். மீத்தை நம்ம எங்கெங்கே அட்டாச் பண்ணுறோமோ அங்கெல்லாம் 1.5 சென்டிமீட்டர் போதும். எங்கெல்லாம் நம்ம வந்து துணி எக்ஸ்ட்ரா விடுறோமோ, அதாவது பிரிச்சுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா விடுறோமோ, அப்புறம் கீழே மடித்து தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா வருமோ அங்கெல்லாம் வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் வரும். ஸோ நம்ம இன்ச்சஸில் கால்குலேஷன் பண்ணோம்னாக்கா ஒரு 1.25 இன்ச்சஸ் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம பேட்டர்ன் போட்டு முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் லைனிங் பேட்டர்ன் ஆகிடுச்சு, லைனிங் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணிட்டோம்னாக்கா ட்ரேசிங் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணணும். ட்ரேசிங் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரேசிங் தான் வந்து நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டை வந்து காமிக்க போகுது. கரெக்டான மெஷர்மெண்ட்டுனால் நம்மளோட பேட்டர்னை வந்து நம்ம அப்படியே ட்ரேசிங் பண்ணுவோம். கீழே நம்மளோட பேட்டர்ன் எந்த இடத்துல இருக்கோ இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நம்மளோட பேட்டர்ன் பர்ஃபெக்டாக எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து மார்க்கிங் விழுந்துடும். அதுக்கு மேலே இருக்கிறதுலாம் வந்து நமக்கு தேவையில்லாத துணி, இல்லைனா வந்து ஸ்டிச்சிங்க்கு இருக்கிற துணி, இல்லைனா அவ்வளோதான் அது மாதிரி. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம பேட்டர்ன் ட்ரேசிங் பண்ணுற பாருங்கள். கரெக்டாக அந்த பேட்டர்ன் எங்கே இருக்கோ அந்த இடத்துல பண்ண போகிறோம். அந்த இடத்துல தான் தைக்கவும் போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் நமக்கு ட்ரேசிங் பண்ணும்போது தான் கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கும். அந்த கிரிப்னஸ் கிடைக்காதுன்றதால அந்த ஷீட்டை உள்ளே விடும்போது, அதுக்கப்புறம் நம்ம இதே வந்து பேக் டாட்டுக்கு விடும்போது அப்போல்லாம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன சுருங்கி இறுங்கி போவோம். அதெல்லாம் நம்ம தான் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி க்ளீனாக வந்து பார்த்துக்கணும். ஸோ அதனால தான் வந்து நான் என்னோடய கார்பனை வந்து இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணி உள்ளே ஒரு A4 ஷீட்டு உங்களுக்கு வேஸ்ட்டு ஷீட்டு ஏதாவது இருந்தால் கூட கிரிப்புக்கு அப்படியே வச்சு நான் ஸ்டாப்லர் போட்டு கார்பன் பேப்பரை இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கீழேயும் கார்பன் இருக்கணும், மேலேயும் கார்பன் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு 2 கிளாத்லேயுமே விழுந்துடும். உள்ளே இருக்கிற 2 சைடுமே விழுந்துரும்ன்றதால நம்ம தைக்கும்போது நமக்கு 2 இடத்துலையுமே இருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்லீவ் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், பேக் இது எதுக்கு டாட் இருக்கோ அது வந்து பேக்கு. ஸோ பேக்குக்கும் இப்போ நம்ம அப்படியே டாட் போட்டு அப்படியே ட்ரேசிங் பண்ணிகிட்டே வந்துடணும். ஸோ எல்லா மெத்தட்லேயுமே வந்து கொஞ்சம் வந்து தைக்கும்போது முன்னாடி பின்னாடி சேராமல் போகிறது, ஃபிட்டிங் ஆகிறது எல்லாமே வரும். ஸோ இப்போ வந்து இதிலலாம் நமக்கு வரும்போது எதனால் வருதுன்றதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள், நான் என்ன போட்டிருக்கேன்னா ஸ்லிட்டு எங்கே போடணுன்றது. அந்த நம்ம லோ வேஸ்ட்டுன்னு ஒரு மார்க் பண்ண பாருங்கள், அதுதான் வந்து லோ வேஸ்ட்டுக்கு சென்டர் நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்லிட் லைனு இல்லை இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி கூட போட்டுக்கலாம். அந்த லோ வேஸ்ட்டில் நம்ம எந்த மெஷர்மெண்ட்டுமே மார்க் பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஹிப்பு மார்க் பண்ணுவோம். அந்த லோ வேஸ்ட்டுக்கு சென்டர் வந்து நம்மளோட ஓப்பன் ஸ்லிட்டை வந்து வச்சுக்கலாம். ஸோ அதையும் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு கீழே வந்து ட்ரேசிங் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து தைக்கும்போது எந்த இடத்துல ஓப்பன் வைக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ட்ரேஸ் பண்ணும்போது அந்த இது வந்து எங்கேயோ உள்ள துணி வந்து உள்ளே இழுத்துக்குதா, ரெண்டும் சேமாக இருக்கா, அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து பண்ணணும். ஏன்னா வந்து காட்டனாக இருந்தால் சம்டைம்ஸ் அப்படியே இருக்கும். இதே நீங்கள் காட்டன் இல்லாத லைனிங் போடும்போது நிறைய டைம் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். காட்டன்னாக்கா நீங்கள் அப்படியே அந்த இதை அந்த கார்பனை உள்ளே வைக்கும்போது அது அப்படி நல்லா நீட்டாக உள்ளே போகும். ஸோ அது ஒன்று. இது பாருங்கள், இது அவங்களே கொடுத்த லைனிங்கு, இது காட்டன் கிடையாது, இது வந்து சிந்தட்டிக் லைனிங். ஏன்னா வந்து அது இப்போ நம்ம மேலே மெயின் ஃபேப்ரிக் வந்து நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதால காட்டன் போட்டால் உள்ளே சுருங்கிறது வெளியில் தெரியும். இப்போ அதனால் நமக்கு இந்த மாதிரி போட்டாக்கா இதுவும் சுருங்காது அதுவும் சுருங்காது. ஸோ லுக்கு வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ நார்மலாக காட்டன் லைனிங் தானே வரும் அப்படின்னு நினைப்போம். பட் இப்போ இருக்கிற நிறைய ஃபேன்சி செட்டு ட்ரெஸ்ஸுக்கு வந்து உங்களுக்கே தெரியும், நீங்களே வாங்கியிருப்பீங்க, இந்த மாதிரி ஃபேப்ரிக் தான் கிடைக்கிது.
இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம தனியாக பீஸ் எடுத்து நம்ம தைக்கணுன்னா கூட நம்ம வந்து அமெரிக்கன் கிரேப் வந்து இந்த மாதிரி நான் லைனிங் போட்டுப்போம். ஸோ இப்போ நாங்கள் இருக்கிறது பெங்களூர்ன்றதால நமக்கு அவ்வளோவா வேர்க்காது. ஸோ அவ்வளோ வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே ரொம்ப ஹாட்டான பிளேஸில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காட்டனில் தான் போட்டால் பெஸ்ட்டாக தோணும். ஸோ அப்படின்னா நீங்கள் இது வாங்கும்போதே நீங்கள் காட்டன் லைனிங் கொடுக்குற மாதிரி மெட்டீரியலாக பார்த்து வாங்கிக்கணும். இதுக்கு வந்து சிந்தட்டிக் லைனிங் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இப்போ வந்து பேக் டாட்டையும் இதே ப்ரொசீஜரில் தான் ட்ரேஸ் பண்ணும். அப்போ வந்து 2 பக்கமே உங்களுக்கு லைனிங் அந்த டாட்டோட ட்ரேசிங் விழுந்துடுறதால மெயின் ஃபேப்ரிக்கில் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு எங்கேயும் போயிட்டு நம்மளே இஷ்டத்துக்கு பிடிக்கணும், நான் எங்கே பிடிக்கணும் அப்படின்ற திங்கிங்கே எங்கேயுமே வரவே வராது. அந்தந்த இடத்துல அது இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் இது வந்து நம்ம மெனக்கெட்டு இது பண்ணிட்டாக்கா அப்புறம் ஸ்டிச் பண்ணும்போதும் பிரச்சனை வராது, அதுக்கப்புறம் போட்டுக்கும் போதும் பிரச்சனை வராது. ஸோ அந்த ஆஜில் நம்ம பண்ணும்போது ஸ்டிச் பண்ணும்போதும் கன்ஃபியூஷன் இருக்கும், போட்டுக்கும் போதும் சரியாக வரலன்னா திருப்பி அதை இன்னொரு வாட்டி ஆல்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம். பாருங்கள், நெக்குக்கு கூட எப்படி வச்சு ட்ரேஸ் பண்ணிடுறேன்ட்டு கரெக்டாக அந்த பேட்டர்ன் தான் நம்மளது கரெக்டான நம்மளோட டிராஃப்டிங் அதே மாதிரியே வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃப்ரண்ட்டு போட போகிறோம். ஃப்ரண்ட்டோட பேட்டர்ன் வந்து ட்ரேசிங் பண்ண போகிறோம். ட்ரேசிங் முடிச்சுட்டு தான் வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து எப்பயுமே கட் பண்ணணும். இதை ஃபுல்லாக பார்த்தவங்க கீழே கண்டிப்பாக கமெண்ட்ஸ் போடுங்க, ஃபுல்லாக பார்த்தேன் அப்படின்ட்டு. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். ஸோ ஃபுல்லாக வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்ட்டும் நிறைய இருக்குது, பொறுமையும் நிறைய இருக்குன்றதை நம்ம பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். பாதியிலே பார்த்துட்டு ஐயோ இது இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் நடக்கிற வேலை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போகாமல் பார்த்துட்டு நமக்கு எங்கே புரியலையோ நீங்கள் கேட்கும்போது அதனால் வந்து நீங்கள் பெனிஃபிட்டு உங்களுக்கு திருப்பியும் வந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பார்க்கும்போதே நமக்கு எங்கே புரியவே இல்லை, இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அதை திருப்பி வந்து மேலே வந்து கொண்டு போகவே முடியாது. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது எனக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் இதில் நிறைய வேரியேஷன்ஸ் வந்து பண்ணும்போது ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. அதை போடும்போது இன்னும் சாட்டிஸ்ஃபை, போட்டு 4 பேர் கேட்பாங்களே எங்கே தைச்சிங்க எப்படி தைச்சிங்கன்னு கேட்கும்போது இன்னும் வந்து நமக்கு ஹாப்பியாக இருக்கும் போடும்போது. ஸோ இதே மாதிரியே வந்து ஃபுல்லாக ட்ரேசிங் பண்ணிக்கணும். நமக்கு இதில் ஸ்லிட்டு வரதால் நம்ம கீழே வரைக்கும் இதில் வந்து ட்ரேசிங் பண்ணிக்கிறோம். இதே வந்து ஏ லைன் சம்டைம்ஸ் கோல்டு இருக்கிற ட்ரெஸ்லாம் வந்து இவ்வளோ வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணணுன்னு தேவை இருக்காது. நமக்கு ஒன்லி நெக் சைடு ஷேப் சைடு ட்ரேஸ் பண்ணால் போதும். ஸோ ஒரு பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து வேரியேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ கண்டிப்பாக பேட்டர்ன் மட்டும் போட்டிங்கன்னா கூட போட்டுட்டு ஒரு பிக்சர் போடுங்க. ஸோ எப்படி வந்திருக்கு அப்படின்றத. ஸோ இப்போ பாருங்கள், இது பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் வந்து சேர்த்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதில் இப்போ எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த்து சில பேர் அப்படியே வச்சுக்கிட்டாலும் வச்சுப்பாங்க. ஏன்னா கீழே வந்து லேஸ் கொடுத்து தைச்சிருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸில். பட் எனக்கு வந்து 40 லென்த்து போதும். 38 வந்து எல்லாருக்குமே செட் ஆகும் லென்த்து. 38 இன்ச்சஸ் சொல்கிறேன். இது மட்டும் இது இன்ச்சஸில் சொல்கிறேன் உங்களுக்கு புரியணுன்ட்டு. ஸோ இதுவும் நம்ம வந்து ஆக்சுவலி சென்டிமீட்டரில் நம்ம 40 இன்ச்சஸ்னாக்கா 100 சென்டிமீட்டர்னு அர்த்தம். டக்குன்னு புரியணுன்றதால அந்த மாதிரி சொன்னேன். ஸோ இப்போ வந்து இது நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து கீழே கேல்குலேஷன் பண்ணி மேலே மார்க் பண்ணி கட் பண்ணிக்கணும். அவ்வளோ மாத்திரம் விட்டால் போதும். இதே பேக்கில் நம்ம விடும்போது எக்ஸ்ட்ரா 1 இன்ச், ஏன்னா பேக்கில் வந்து கொஞ்சம் மடித்து தைச்சி ஆகணும். பேக்கில் வந்து லேஸ் கொடுக்கல அவங்க. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரஸ்ஸர் ஃபேப்ரிக் லைட் வெயிட் போட்டிருந்தா நீங்கள் என்ன பேப்பர் மாதிரி இருக்கும், ஒரு 10 கிராம் கூட இருக்காது இந்த டாப்போட வெயிட்டு. ஸோ அந்த மாதிரி ஃபேப்ரிக்கு ஆர்கன்ஸா அந்த மாதிரி லைட் ஆர்கன்ஸான்னுவாங்களா அந்த மாதிரி. ஸோ நமக்கு எவ்வளோ வெயிட் கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம போட்டிருக்கிறதே தெரியாது.
ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஃபேப்ரிக் வந்து எடுத்திருக்கேன். இன்னும் 2, 3 கூட எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு வந்து எல்லா ஃபேப்ரிக்னு நம்ம தைக்கலாம் இதே மாதிரி. உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இது சேம் வந்து மேலே பேட்டர்ன் இருக்குது, கீழே லைனிங் தான் வந்து பர்ஃபெக்டான இப்போ மெஷர்மெண்ட் ஆகிடுச்சு. அதை விட ஒரு 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ உங்களோட இதில் 1/2 இன்ச்சு மீன்ஸ் ஒரு 3 சென்டிமீட்டரோ 2 சென்டிமீட்டரோ எக்ஸ்ட்ரா விட்டு அப்படியே கட் பண்ணிட வேண்டியதான். திருப்பி நம்ம ஸ்டிச்சிங் ப்ரொசீஜர் செப்பரேட்டாக பார்க்கலாம். இதுவே வந்து உங்களுக்கு 1.5 ஹவர் வந்துருச்சு வீடியோ. ஸ்டிச்சிங் இது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அது எப்படி வந்து நம்ம அட்டாச் பண்ணோம், எப்படி வந்து இது பண்ணோம், ட்ரேசிங்கில் எங்கே ஸ்டிச் பண்ணோம் எல்லாம் காமிப்பேன். சரி பாருங்கள், அதனால் இது வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணுறதை வந்து டென்ஷனே எடுத்துக்க வேணாம், மெஷர்மெண்ட்டே கிடையாது. பேட்டர்ன் போடும்போது அப்புறம் லைனிங்கு அதெல்லாம் தான் கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும். மீதி எல்லாம் ஈஸி தான். ஸோ அவ்வளோதான், இது கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேக் கட் பண்ண போகிறோம். பேக் வந்து நல்லா ஒரு ப்ளைன் ஃபேப்ரிக் கொடுத்துருக்கான். லைனிங் எது மெயின் ஃபேப்ரிக் எதுன்னே தெரியாத அளவுக்கு வந்து ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்குது. ஆனால் லுக் வைஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நல்லா தெரியுது. பேக் ஃபேப்ரிக் பார்த்தா இது ஒரு ட்ரெஸ்ஸர் மாதிரி இல்லை, இது ஒரு மாதிரி ஷிஃபான் மாதிரி, லைட் ஷிஃபான் மாதிரி இருக்குது. பட் கொஞ்சம் குறைன்னு இருக்குது ஃபேப்ரிக்கு. பாருங்கள், திருப்பி அதே மாதிரி நம்ம பேக் ஃப்ரண்ட்டு எப்படி வைக்கிறோம் அந்த ப்ரொசீஜரில் அதை வைக்கணும். பேக் என்ன ப்ரொசீஜரில் வைக்கிறோமோ அதே மாதிரி வைக்கணும். இது கரெக்டாக 2 ஃபோல்டிங் போட்டுட்டு கிளாத்தை இப்போ நம்ம வச்சுருக்கிறது பேக்கு டாட் இருக்குல்ல, அதான் பேக்கு. என்னோடய கையில் வாட்ச் இருக்கிறது பாருங்கள், அது வந்து லெஃப்ட் சைடு. ஸோ நம்ம லெஃப்ட் சைடு தான் வைப்போம். நான் இப்போ அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன்ல, லெஃப்ட் சைடு வைக்கணும். அந்த பேங்கில் இருக்கிற சைடு வந்து என்னோடய ரைட் சைடு. நான் வந்து ஃப்ரண்ட்டு போடும்போது ரைட் சைட்லேருந்து போடுவேன், பேக் போடும்போது லெஃப்ட் சைட்லேருந்து போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி தான். நான் ஈஸின்னு சொல்கிறேன், நீங்கள் ஈஸியாக இல்லையான்றது நீங்கள் தான் சொல்லணும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோ வந்து பெரிய வீடியோவாக போட்டிருக்கிறேன். ஸோ இது பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுங்கள், அதுதான் என்னோடய மெயின். கமெண்ட்ஸ் அதை விட நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப மெயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது உங்களுக்கு புரியலனா கூட வேறு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். அவங்க வந்து பார்த்து புரிஞ்சுக்கிறாங்களா, அவங்களுக்கு க்ளோஸ் டு 1 யாராவது இருக்கிறாங்களா, புரிஞ்சுக்கிறாங்களான்னு பாருங்கள். 2 பேர் ஷேர் பண்ணி வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ அவுட்ஃபிட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் ஃபைனலாக வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நான் டிபி இதுலேயும் வச்சுருக்கேன், தம்ப்நெயில்லையும் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ நல்லாவே வந்துச்சு ஃபிட்டிங்கு. பார்க்கவும் லுக்கு வந்து ரொம்ப நீட் அண்ட் எலிகன்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து கொடுங்க, எந்த அளவுக்கு வந்து நல்லா வந்துச்சு வரல அப்படின்றது. எங்கே டவுட்டு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் டவுட்டு வந்தால் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை கண்டிப்பாக ஈஸியாக கிளியர் பண்ணுறேன், புரிகிற மாதிரி கிளியர் பண்ணுறேன். ஸோ இது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பாருங்கள், பேக்கையும் நம்ம எப்படி கட் பண்ணுறோன்னா ஒரு 3 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவாக விட்டு நம்ம ஜஸ்ட்டு வந்து அப்படியே கட் பண்ணிகிட்டே போகிறோம். எப்படி நீங்கள் நார்மல் டெய்லரிங்கில் வந்து கிராஜுவலாக வந்து மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணுறோமோ அதே மாதிரி கட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து கை ஸ்லீவ் வந்து ஒரே ப்ளைனாக தான் இருக்குது. ப்ளைன் ஃபேப்ரிக்கில் தான் எடுக்க முடிஞ்சுது, மெயின் ஃபேப்ரிக்கில் எடுக்க முடியல, ஃப்ரண்ட் ஃபேப்ரிக்கில். அதனால் கையில் வந்து ஒரு சின்ன ஒரு பட்டி மாதிரி கொடுத்து ஃபினிஷிங் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்கில் பார்க்கலாம் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பார்க்குறதுக்கு. ப்ளைனாக போட்டோம்னாக்கா நம்ம வேறு ஏதோ ஒரு கிளாத்தை எடுத்து இதுக்கு அட்டாச் பண்ணி போட்ட மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கு அதில் ஒரு பட்டி மாதிரி கொடுக்கும்போது மேட்ச் ஆகும் ஓவரால். பாருங்கள், இதுதான் வந்து ப்ளைன் ஃபேப்ரிக்கு. இதையும் 2 ஃபோல்டிங் போட்டு கரெக்டாக எல்போ ஸ்லீவுக்கு கரெக்டாக வந்துச்சு. இன்னும் பெரிய மெஷர்மெண்ட்டாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் வரது டவுட்டு தான் போல். கரெக்டாக அவங்க வந்து மெஷர்மெண்ட்டு வந்து கிளாத் வந்து கம்மியாக தான் தராங்க. எவ்வளோ விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் ஃபேப்ரிக் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தராங்க, ஜாஸ்தி தர மாட்டேங்கிறாங்க.
ஸோ அவ்வளோதான் ஃபினிஷ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதே மாதிரியே இன்னும் பெட்டரான இதோட பேண்ட்டெல்லாம் இருக்குது, நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோன்ட்டு. பலாசா ஸ்ட்ரைட் பேண்ட்டெல்லாம் வந்து இந்த மெத்தடில் பார்க்கும்போது போடும்போது உங்கள் லுக்கு வந்து நீங்கள் பெரிய மாலில் வாங்கினா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரியே கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.